இந்தியா வெஸ்ட் இண்டீஸை போட்டு பொளந்து ஸ்ட்ராங் பண்ணி செமிஃபைனல்ஸ்க்கு போயிருக்காங்க. ஸ்கோர் கார்டை மட்டும் பார்த்தோன்னா இந்த மேட்சோட ஃபுல் ஸ்டோரி கண்டிப்பாக தெரியாது. ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஸ்பெஷல் இன்னிங்ஸ் இந்த மேட்சஸில் இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல சீரியஸ் கன்சர்ன்ஸும் அங்கங்கே இருக்க தான் செஞ்சுது. அது எல்லாத்துலேயும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாஸ்டர், ஹவு டிட் யூ ஃபெல்ட் ஆஃப்டர் சீங் சஞ்சு சாம்சன்ஸ் இன்னிங்ஸ்? இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் இன்னிங்ஸ். ஓகேங்களா, நான் வந்து மெயினாக அவர் இன்னிங்ஸு ஷார்ட்ஸு அதெல்லாம் விட்டுறலாம். ஓகேங்களா, ஐ ரியலி லைக் டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா, அவர் அப்படியே ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு ஓப்பனராக ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கேமு, அதுவும் ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் சேஸ் பண்ணி ஒரு 197 இஸ் நாட் அன் ஈஸி ஸ்கோர் பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரானரி டேலண்ட். என்னோட கீ பாயிண்ட் நான் என்ன யோசித்தேன்னா, அந்த இன்னிங்ஸ் த்ரூ அவுட் இன்னிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஒரு ரிஸ்க் இருந்த மாதிரி எனக்கு தோணலை. இட்ஸ் ரிஸ்க் ஃப்ரீ இன்னிங்ஸ். ஏன்னா உங்களுக்கு தோணும் இல்லைங்களா, பேட்ஸர் அடுத்த பால்ல வந்து ஏதோ ரிஸ்க் எடுத்து அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை எனக்கு. த்ரூ அவுட் த இன்னிங்ஸ் ஹி ஜஸ்ட் பேஸ்ட் இட். ஹி வாஸ் லைக் ஆன் ஹிஸ் ஓன். ஓகே, நான் என் கேமை நான் பசாம விளையாண்டுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது. இட்ஸ் a வெரி வெரி ஸ்பெஷல் இன்னிங்ஸ். பட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இந்தியா த்ரூ பண்ண வச்சது ஸ்பெஷல். எனக்கு வந்து ரெண்டு தாட். ஃபர்ஸ்ட் தாட் வந்து வியூவர்ஸ், நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த F1 படம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியாது. அந்த F1ல் வந்து ஒரு இது சொல்லுவாங்க, ஹீ இஸ் ஃப்ளையிங் அப்படின்னுவாங்க. சஞ்சு சாம்சன் இன்னிங்ஸ் வந்து பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சது. அந்த ஜோனுக்குள்ளே போயிட்டாரு. அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கண்ட்ரோல்டு இன்னிங்ஸ். அந்த 12 to 19 ஓவர்லலாம் வந்து அவருக்கு தெரியும் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியும். ரொம்ப கன்சர்னாக விளையாண்டாரு. அண்ட் அவருக்கு வந்து அந்த எலகன்ஸ் எப்போவுமே இருந்துச்சு. ஒரு பால் கூட ஐயோ அவுட் ஆகிடுவாரோ, மிஸ் டைம் பண்ணிடுவாரோன்னு யாருக்குமே தோணவே இல்லை. அண்ட் அவர் அங்கே இருக்கும் போது வந்து லைக் நம்ம கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணிவிடுவோன்ற நம்பிக்கை இருந்துச்சு. ரொம்ப ஸ்பெஷல் நாக். அண்ட் கம்மிங் ஃப்ரம் லைக் அவ்வளோ ட்ரால்ஸ்லேருந்து இது வந்து பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் ஹீ டிட் இட். ஸோ ஹீ டிசர்வ் ஆல் த ப்ரைஸ். அண்ட் ஒன் மோர் திங் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல, 50 அடித்தோடனே ஹி கைண்ட் ஆஃப் காம் திங்ஸ். திரும்ப வந்து இது வந்து எடுத்து கிரீஸ்ல வந்து இது எடுத்து, ஓகேங்களா, ஹி வாஸ் ஜஸ்ட் லைக் பேக் டு ஹிஸ் நார்மல். ஸோ ஹி அண்டர்ஸ்டூட் லைக் த கேம் இஸ் நாட் ஓவர். ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்ப்போங்க, 50 அடிச்சோடனே ஐ வில் கோ ஃபார் மை ஷார்ட்ஸ், ஓகேங்களா, நான் குயிக் ரன்ஸ் போவேன் அப்படிங்கிறது இல்லாமல் அகைன் இட் டைஸ் பேக் டு ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்களா. ஸோ பேசிக்காக வந்து நான் டீமுக்காண்டி தான் ரன் எடுக்கிறேன், ஒரு கிளாஸ் ஹிட்ஸ் 6 அடிக்கணும், ஹைலைட்ஸ்க்காண்டி பர்பஸ்க்கு இல்லைங்கிறத கிளியராக ப்ரூவ் பண்ணி வின் பண்ண வச்சிருக்காரு. ஆமாம், நம்ம சஞ்சு சாம்சனோட ஒரு மாஸ்டர் கிளாஸ் எலகன்ஸை பார்த்தோம். பட் ஆனால் அவருக்கு வந்து ஒரு குயிக் கேமியோ சப்போர்ட் வந்து திலக் வர்மா ரொம்ப சூப்பராக கொடுத்தார்ல. அந்த லெஃப்ட் ஹேண்டர் வந்து அவர் வந்து அந்த 12 to 18 ஓவர்ஸில் சஞ்சு சாம்சன் விக்கெட் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் அப்படின்றது வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ அட்டாக்கை வந்து திலக் வர்மா வந்து ஸ்டார்ட் பண்ணார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவரோட கேமியோ இன்னிங்ஸும். இல்ல அதுதான் அந்த இன்னிங்ஸ் தான். இட்ஸ் a டிஃபரன்ஸ் ஆஃப் லைக் ரெக்கார்ட் ரன் ரேட் பிட்வீன் 12, 13, 14க்கும் நீங்க வந்து 10, 11ல மெயின்டைன் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் ஆகும். அந்த இன்னிங்ஸ் அதை தான் என்ஷூர் பண்ணுது. ஏன்னா அந்த இடத்துல அந்த 15 பால்ஸ்ல 27 வரலனா இட் குட் ஹவ் ஈஸிலி கான் டு 13, 14. அந்த கண்ட்ரோல் கொடுத்தனால சாம்சனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அகைன் நீங்க சொன்ன மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோலயும் பேசின மாதிரி திலக் வர்மாவுக்கு வந்து எவ்ரி திங் இஸ் தேர். ஹி ஜஸ்ட் நீட்ஸ் த கிளாரிட்டி ஆஃப் ரோல் அண்ட் தென் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் இட். ஓகேங்களா, அது வந்து இன்னைக்கு மேட்ச்ல கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாரு. ஆமாம், அதாவது ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய இன்னிங்ஸ் சாம்சன் கிட்ட இருந்து பார்த்த உடனே அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் நாக்ஸை நம்ம மறந்துடுவோம். அதனால தான் நான் அந்த திலக் வர்மா இன்னிங்ஸை பேசணும்னு நினச்சேன். ஆன் தி அதர் ஹேண்ட் திலக் வர்மாவை நம்ம எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணோமோ, அபிஷேக் சர்மாவோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து ஒரு கன்சர்னில் தான் இருக்கும். ஏன்னா வந்து இன்றைக்கி அவர் அவுட் ஆன ஷாட் வந்து பால் வந்து மிஸ் டைம் பண்ணி மேலே போச்சு, கேட்ச் பிடிச்சாங்க, தட் இஸ் ஃபைன். அந்த ஷாட்டுக்கு அவர் போயிருக்கணுமா? ஏன்னா அந்த ஓவரில் வந்து ஆல்ரெடி வந்து சாம்சன் வந்து ஒரு 6 ஒரு 4 அடிச்சிட்டாரு. அண்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அகில் ஹுசைனை வந்து நல்லா வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தார். இல்ல எனக்கு அந்த ஷாட் போனது ஐ எம் ஓகே வித் இட். ஏன்னா தட்ஸ் ஹவ் ஹி பிளேஸ். ஓகேங்களா, எனக்கு அந்த கொஸ்டின் இல்லை. ஆனால் என்னோட கொஸ்டின் வந்து அவர் எவ்வளோ அந்த ஷாட்ல கமிட்டடா இருந்தாருங்கிறது தான் எங்க கொஸ்டினா இருக்கு. ஓகேங்களா, நான் லாஸ்ட் ஃபியூ இன்னிங்ஸ் நீங்க இப்போ லாஸ்ட் இன்னிங்ஸும் பாருங்க, இந்த இன்னிங்ஸ்லயுமே பாருங்க, நீங்க ஆஃப்லைன்ல கூட சொன்னீங்க யூ ஆர் நாட் ஹாப்பி வித் ஹவ் ஹி பிளேஸ் இல்லைங்களா. ஏன்னா அந்த ஃபுல் கமிட்மெண்ட் பிளஸ் கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஓகேங்களா, அந்த டென்டேட்டிவ் நேச்சர் வந்துருச்சுனாலே அவர் ஸ்டைல் ஆஃப் பிளேக்கெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா, ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அ பிக் ஹிட் யூ நீட் டு ஹேவ் தட் கன்விக்ஷன் இல்லைங்களா. ஓகே, இது நான் 6 அடிக்க முடியும், ஐ எம் கிவிங் தட் கண்டர். ஏன்னா பேட் ஸ்விங்கில் வந்து ஒரு செகண்ட் நீங்க இல்லை 9 செகண்ட்ஸ்ல மிஸ் ஆனாலும் கூட ரிசல்ட் வேற தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஷார்ட் செலக்ஷன் இஸ் ஓகே. ஆனால் அவர் கமிட்டடா பண்ணல, கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிருக்கு, டென்டேட்டிவ்னஸ் இருக்கிறது தான் வந்து இட்ஸ் அ பிக் வரி கோயிங் இன் டு த செமிஸ் ஃபார் இந்தியா.
மேபி அதாவது வந்து இதை வந்து அவர் குயிக்காக வந்து கரெக்ட் பண்ண முடியாது தான். பட் ஐ திங்க் இஃப் ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டே லாங் இந்த மாதிரி டிசிஷன்ஸ்லாம் வந்து ஹி ஹாஸ் டு சேஞ்ச் இன் இஸ் பேட்டிங்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ் அகில் ஹுசைனோட 2வது ஓவர் இன்னொரு ஓவரோட போட போகிறது இல்லை. அதை வந்து ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அந்த பக்கம் போகிறதுனால எந்த ஒரு இதுவும் ஆக போகிறது இல்லை. யூ நோ லைக் வாட் யூ கேன் டூ ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த பவுலர்ஸ். இதெல்லாம் அவர் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ ரியல் கன்சர்ன் வந்து பவுலிங்லேயும் ஃபீல்டிங்லேயும் நீ கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா 196 கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்க கூடாது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எங்கே மேட்ச் ஸ்லிப் ஆகிடுமோ அப்படின்ட்டு. சி 196 ஐ வில் டேக் இட், ஓகேங்களா. ஆனால் அது அவங்க அடித்து எடுத்ததாக இருக்கணும், ஓகேங்களா. நம்ம டிசிப்ளின் ஃபீல்டிங் கேட்சிங் சொல்லி ஒரு 4-5 வீடியோவில் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். நம்மளோட இது பார்த்தீங்கன்னா இந்த கேம்பெயின் ஃபுல்லாகவே பேசியிருப்போம் வேர்ல்டு கப்பில். முக்கியமான பாயிண்ட்டு நான் ஒரே 2 ஸ்டாட்ஸ் மட்டும் சொல்கிறேன். 6 கேட்ச் இந்தியாவுக்கு இந்த மேட்ச்சில் இருந்தது, 3 கேட்ச் பண்ணுங்க, 50%, ஓகேங்களா. இந்த சூப்பர் 8ஸ்ல இருக்கிற டீம்ல இந்த டோர்னமெண்ட்ல இந்தியா இஸ் அட் த பாட்டம் ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் கேச்சஸ் டேக்கன் 72.7 என்னமோ பார்த்தேன் நான், ஓகேங்களா. சரி, நீங்க சூப்பர் 8s டிஃபெண்டிங் சாம்பியனு, நீங்க கேச்சிங்ல லோவா இருந்தீங்கன்னா அகைன் நம்பர்ஸ் வில் ஆல்வேஸ் டெல் த ஸ்டோரி, இல்லைங்களா. 3 கேட்சுங்கிறப்ப இட் வில் ஹர்ட் கண்டிப்பா. இட் ஆல்ரெடி ஹர்ட், ஓகேங்களா. ஸோ நீங்க வந்து அவ்வளோ ஈஸியா கேட்ச் விடுறது இல்லை. ஏன்னா அது வந்து பவுலர்ஸ்க்கு ப்ரெஷர் அதிகமாகும், ஓகேங்களா. நான் சிம்பிளா கேட்குறேன், ஓகேங்களா. செமிஃபைனல்ல ஹாரி ப்ரூக்கு கேட்ச் விடுறீங்க, என்ன நடக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பொழந்துருவாரு எடுத்து, ஓகேங்களா. ஸோ நம்ம திரும்பியும் எல்லா இதையும் பேசிக்கிட்டு இருக்கிறது தான். ரொம்ப கோயிங் டீப்பர் இன்டு த டோர்னமெண்ட் போக போக இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வந்து வில் நாட் பி அலவுட், ஓகேங்களா. யூ வில் கெட் இட் பெய்ட் பேக். கண்டிப்பா அடி வாங்குவீங்க. ஆமாம், பவுலிங் வந்து ரொம்பவே ஒரு கன்சர்னாக தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து ஃபீல்டிங்கும் வந்து ஒத்துழைக்காததுனால இன்னுமே அது ஒரு பெரிய கன்சர்னாக இருந்துச்சு. நம்ம செமிஃபைனலில் அதை எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணுவோம், அது வந்து ஒரு ரைசிங் அலாமல் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். இல்லை, எனக்கு இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா 6 வைடு அகைன் இந்த மேட்ச்ல. கண்டிப்பாக அதான் டிசிப்ளின். ஓகே, அதான் நீங்க வந்தீங்களா, சாரி. டிசிப்ளின் வைஸ் பார்க்குறப்ப 6 வைட்ஸ் வந்து இருந்தது, ஓகேங்களா. ஃபீல்டிங், அதாவது கேட்சிங் நம்ம பேசணும். எனக்கு என்னமோ ஃபீல்டிங்லேயுமே வந்து சில வீக்னஸ் இருந்தது, ஓகேங்களா. சரி, அகைன் நம்ம அதை தான் சொல்கிறோம். ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டிங் வந்து ஒரு பவுலருக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அதே தான் ஆப்போசிட் வந்து நீங்கள் ஃபீல்டிங் மிஸ் பண்ணாவோ கேட்சிங் மிஸ் பண்ணாவோ. ஸோ ஐ திங்க் ஒரு ஃபீல்டிங் கோச்சை திரும்ப காமிச்சிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் ஹி வில் அட்ரஸ் இட். ஸோ இது டிசிப்ளின் சைடில் வந்தாலும் மேபி நிறைய பேர் நோட் பண்ணீங்களான்னு தெரியல. ஒரு டாக்டிக்ஸ் பார்ட்டில் வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, ஸ்கை வந்து இந்த பவுலிங் போடுறப்போ வந்து கொஞ்சம் டிஃபென்சிவா இருந்த மாதிரி இருந்தது, ஓகேங்களா. 2 இன்ஸ்டன்சஸ் நான் யோசித்தேன். ஒரு விக்கெட் போன உடனே, ஓகேங்களா, ஹி வாண்டட் டு ஜஸ்ட் கெட் 1 ஓவர் அவுட் ஆஃப் ஹார்திக் பாண்டியா, ஓகேங்களா. ஹெட்மயர் வந்த உடனே ஐடியலி பும்ரா பவுலிங் போட்டிருக்கணும், கரெக்டா. அது ஒரு டிஃபென்சிவ் இதாக இருந்தது. அதே மாதிரி பும்ரா வந்து 12வது ஓவர் நினைக்கிறேன் 2 விக்கெட் எடுப்பாரு. எடுத்த உடனே வந்து வருண் சக்கரவர்த்தி வச்சு விக்கெட்டுக்கு போகாம அக்ஷர் பட்டேலோட ஓவரை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஆங்கிள். ஸோ கொஞ்சம் அந்த டிஃபென்சிவ் டாக்டிக்ஸ் வந்து இது தெரிஞ்சது, ஓகேங்களா. அகைன் நம்ம வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பவுலிங் அட்டாக் இல்லை அப்படிங்கறனால இது வந்து எல்லாமே உள்ள கவர் ஆயிடுச்சு, ஓகேங்களா. எவ்ரி ஒன் வில் லுக் அட் ஓகே இந்தியா வின் அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து திங்ஸ் டு அட்ரஸ் இன் த செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ் இஃப் இந்தியா கோஸ். கண்டிப்பாக. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் தாட்ஸுக்கு போயிடலாம். இப்போ வந்து நான் சொல்லும் போது அது வந்து ஒரு பெரிய கன்சர்னாக தெரியாது. சூரியகுமார் யாதவ், கேப்டன் ஆஃப் இந்தியன் டீம், ஹேட் அ வெரி வெரி ஆவரேஜ் வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் ஸோ ஃபார். அவர் அடித்த 2 இன்னிங்ஸுமே வந்து மேபி 200+ ரன்ஸ் அடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 இன்னிங்ஸுமே வந்து ஒன்று யூஎஸ்ஏக்கு, இன்னொன்று ஜிம்பாப்வேக்கு. இப்போதைக்கு அது ஹர்ட் ஆகலை, ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பேட்டிங்கில் வந்து இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டுருக்கு. எப்போவுமே ஒரு கேப்டனோட பேட்டில் இருந்து ரன்ஸ் வந்துச்சுன்னா அது டீமுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஸோ அது வந்து மிஸ் ஆகுது. அது ரைட் டைமில் வரும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆமாம், என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு வந்து ஹீஸ் இன் ஃபார்ம், ஓகேங்களா. ஜஸ்ட் மேபி நீட்ஸ் டு கம் அகேன்ஸ்ட் ஸ்ட்ராங் டீம். நான் பவுலிங்கில் ஒரே ஒரு பாசிட்டிவ் இது நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, பும்ராவோட 12வது ஓவர், ஹர்ஷித் சிங்கோட அந்த 19வது ஓவர், ஓகேங்களா. அந்த 12வது ஓவரில் 2 விக்கெட்டு 4 ரன்ஸ் நினைக்கிறேன். தட் அகெயின் ஸ்லோட் தம் டவுன். 19th ஓவர் வந்து ரொம்ப குரூஷியல், ஏன்னா 6 ரன் கொடுப்பாரு. அதுக்கு முந்தின ஓவர் அவர் ஓவரில் வந்து 24 ரன் இருக்கும், ஓகேங்களா. ஸோ தட் இஸ் நாட் ஈஸி. அகைன் தட் இஸ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் லைக் 210 versus 195. ஐ திங்க் அந்த ரெண்டுமே வந்து ரியலி பாசிட்டிவ் ஃப்ரம் அ பவுலிங் பர்ஸ்பெக்டிவ். கரெக்ட். நம்ம எல்லாத்தையுமே பற்றி பேசிட்டோம்னு நினைக்கிறோம். உங்களோட ஃபைனல் தாட்ஸ் சொல்லுங்கள். இல்லை, அதான் என்ன சொல்றது, சஞ்சு சாம்சனுக்கு வந்து அகைன் ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் பி ஃபீலிங் ஹாப்பி. ஐ எம் ஆல்சோ வெரி ஃபீலிங் ஹாப்பி, ஓகேங்களா. இந்தியா அகைன் லைக் ஹேட் அ வெரி குட் மேட்ச். ஓவராலாக பார்க்குறப்போ வெரி குட் மேட்ச். அண்ட் தென் அகைன் கோயிங் இன் டு த செமிஃபைனல்ஸ்.
எனக்கு ஒரே இது என்னன்னா, இந்த மாதிரி டிசிப்ளின், பவுலிங் டாக்டிக்ஸு, கேட்சிங் இதெல்லாம் வந்து இங்கிலாந்து மாதிரி டீம் கிட்ட வந்து கண்டிப்பா வந்து அடி வாங்குவாங்க. அதுக்கு அவங்க ஒர்க் அவுட் பண்ணி இதை கரெக்ட் பண்ணிட்டு உள்ள போனாங்கன்னா தே ஹேவ் a வெரி குட் சான்ஸ். மேபி வியூவர்ஸ் நீங்களும் என்ன சொல்லுங்க, இந்த இந்த கன்சர்ன்ஸ்லாம் வந்து அட்ரஸ் பண்ணணுமா, பண்ணிடுவாங்களா, இங்கிலாந்து எவ்வளோ டஃபா இருக்குங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எஸ், நீங்கள் இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். until meet you next video, signing off, Vikram. அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ.